சுற்றுல எத பத்தி பார்க்க போறோம்னா, மீனா வீட்ட விட்டு போறதுக்கு பேக்கும் கையுமா நிக்கிறாங்க. அவங்க இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வரும்போது, முத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வரும்போது, ரோகிணி, "ஓ! முத்து குடிக்கிறாருன்றனால தான் நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா?" அப்படின்னு சொல்லி பேச்ச அப்படியே மாத்திடுறாங்க. அதுக்கேத்த மாரி மீனாவும், "ஆமா, இவர் திரும்பியும் பழைய மாரி ஆயிட்டாரு. என் பேச்ச மதிக்க மாட்றாரு. கேட்டதுக்கு வீட்ல எரியலன்னா கிளம்புன்றாரு." அப்படின்னு சொல்றாரு. முத்து அவர் சைடு இருக்க நியாயத்த சொல்ல நினைக்கும்போது, அவங்க அப்பா முத்துவ புடிச்சு செம்மையா திட்டி, "போடா உள்ள போய் தூங்குடா" அப்படின்னு மீனாவ எவ்வளோ கன்வின்ஸ் பண்றாங்க. "இல்ல மாமா, நான் ஒரு வாரம் அம்மா வீட்ல இருந்தா தான் எனக்கு மைண்ட் ரிலாக்சேஷன் ஆகும். நான் கிளம்புறேன் மாமான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. முத்து வழக்கம் போல காலைல எழுஞ்சு மீனாவ தேடுறாரு. மீனா மீனான்ட்டு அப்புறம் நடந்ததெல்லாம் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு திரும்பியும் நேத்து நைட் நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஐயோ! நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்டின்ட்டு. நேத்து வந்த பிச்சைக்காரன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நெனச்சு பார்க்குறாரு. ஒரு குடும்பத்துல ஒரு பொண்டாட்டி எப்டி இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும்ன்றது அதெல்லாம் நெனச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி மீனாவ கூப்பிடுறதுக்கோசம் மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாரு. அங்க போனா மீனா வரவே மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி திரும்பவும் பழையபடி குடிக்க ஆரம்பிக்கிறாரு.